தரமணி CSI தூய மார்க்க ஆலயத்தின் 43வது வருடத்தின் ஆண்டு அறிக்கை. தரமணி தூய மார்க்க ஆலயத்தின் 43வது ஆண்டு விழா நமது ஆயர் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இத்தருணத்தில் நமது சபை மூலம் சென்ற வருடம் நடைபெற்ற நிகழ்வுகள் சபையார் முன்பாக சமர்ப்பிக்கப்படுகிறது. நமது சபையின் ஆராதனை ஞாயிறு தோறும் காலை 8:30 மணிக்கு நடைபெற்று வருகிறது. இரண்டாவது ஞாயிறு காலை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறுகிறது. ஆராதனை முடிந்தவுடன் பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம் மற்றும் வாலிபர் ஐக்கிய சங்கம் ஆகியவை மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மாதத்தின் முதல் நாள் மாலை 7 மணிக்கு வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறது. ஞாயிறு தோறும் காலை 8:30 மணிக்கு ஓய்வு நாள் பாடசாலை வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு விண்ணப்ப ஜப ஆராதனை நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 5 மணிக்கு ஹிந்தி ஆராதனை நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பவர்களுக்கு ஒரு கூடுகை நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் நடைபெற்று வருகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஏழை குடும்பங்களுக்கு கிறிஸ்துமஸ் வெகுமதிகள் வழங்கப்பட்டது. சென்ற வருடம் கருமாரப்பாக்கம் மற்றும் சாலூர் ஆகிய ஊர்களுக்கு வழங்கப்பட்டது. நமது சபையின் விடுமுறை வேதாகம பள்ளி மிக சிறப்பாக நடைபெற்றது. நமது சபையில் இருக்கும் திரு லைனல் மற்றும் திரு ஐசக் சவுந்தரராஜன் அவர்கள் முன்னிலையில் பாடகர் குழு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கு உதவியாக சகோதரி பிரேசி கோல்ட் அவர்களுடைய பங்கும் மிகவும் பாராட்டுதற்குரியது. இதில் 20 பேர் பங்கு கொள்கின்றனர். ஒவ்வொரு வழிபாட்டிலும் முக்கியத்துவம் வகித்து பாடல்களை பாடி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு பாடகர் குழு பயிற்சி நடைபெற்று வருகிறது. கிறிஸ்துமஸ் காலத்தின் போது அருகில் இருக்கும் சபைகளுக்கு சென்று கிறிஸ்து பிறப்பின் பாடல்களை பாடி தாளந்துகளை வெளிப்படுத்தி பரிசுகள் பெற்று வருகின்றனர். நமது சபையின் ஓய்வு நாள் பள்ளி ஒவ்வொரு ஞாயிறன்றும் காலை 8:45 மணிக்கு தொடங்கி நடைபெறுகிறது. இதில் 7 ஆசிரியர்களும் 50 சிறுவர்களும் உண்டு. ஒவ்வொரு மாதமும் 3ஆம் ஞாயிறன்று திரு செல்லப்பா மற்றும் திருமதி செல்லப்பா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். பாடல் ஞாயிறன்று ஆலய ஆராதனையில் கலந்து கொள்கிறோம். வசனங்களை கற்றுக்கொள்ள டோக்கன் முறையை பின்பற்றுகிறோம். நமது தாய் திருச்சபை மூலமாக நடைபெறும் சிறுவர் முகாம்களிலும் தாளந்து போட்டிகளிலும் நமது சிறுவர்கள் கலந்து கொள்கின்றனர். நமது சபையின் யூத் ஃபெல்லோஷிப் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை முடிந்தவுடன் கர்த்தருடைய பெரிதான கிருபையால் நடைபெற்று வருகிறது. இதில் மொத்தம் 20 முதல் 30 நபர்கள் வரை கலந்து கொள்கிறார்கள். சென்ற மாதம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி CSI கானான் ஆலயம் கல்பாக்கத்தில் வாலிபர் மற்றும் இளம் வாலிபர்களுக்கான சிறப்பு முகாம் ஒன்று நடைபெற்றது. இது போதகர் அருள் திரு அறிவர் V. பால் பிர்லா அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்டது. இதில் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதை சிறந்த முறையில் CSI கானான் ஆலய போதகர் திரு ஆண்டனி கிளின்டன் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து பெத்தேல் யூத் மினிஸ்ட்ரீஸை சேர்ந்த திரு ஜான் டேவிட் அவர்கள் நடத்தி கொடுத்து பின்பு நமது போதகர் அவர்கள் அருமையான ஒரு அருளுரையை வழங்கினார்கள். மற்றும் விளையாட்டு போட்டிகள், வாலிபர் சந்தேகங்களுக்கான பதில்கள் தெளிவான முறையில் நேசன் பால் அவர்களால் வழங்கப்பட்டது. இதை வாலிபர் சங்க தலைவர் திரு நேசன் பால் மற்றும் பொருளர் லவீனா அவர்கள் ஒருங்கிணைத்து செயல்படுத்தினார்கள். மருத்துவமனை ஊழியம் ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை சுமார் 8 முதல் 10 பெண்கள் வரை கடந்து சென்று VHS மருத்துவமனை, அடையார் கேன்சர் மருத்துவமனை, ஓமந்தூரார் மருத்துவமனை, தாம்பரம் சானிட்டோரியம் மருத்துவமனை என ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் சென்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நோயால் துன்பப்படும் அன்பர்களை சந்தித்து அவர்களிடம் இயேசுவின் அன்பை சொல்லி ஆறுதல் வார்த்தைகள் கூறி அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து வருவோம்.
ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை எங்கள் சகோதரிகள் யாருடைய இல்லத்தில் உபவாச கூடுகை நடத்த கேட்டுக்கொள்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் ஒன்று கூடி காலை 10:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை பாவ அறிக்கை, கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக கூறி மகிமைப்படுத்துவதோடு தேசத்திற்காகவும் மக்களின் ரட்சிப்புக்காகவும் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்க அடிமைத்தன ஆவியில் இருந்து விடுதலை பெற திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் இணைந்து ஜெபிப்போம். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இயேசுவை அறியாத மக்கள் மத்தியிலும் விசுவாச குடும்பங்களிலும் கடந்து சென்று குடும்பங்களின் சமாதானத்திற்காகவும் நோயினால் வாடுகிறவர்களின் சுகத்திற்காகவும் விசுவாசிகளின் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்கும் போது அவர்கள் மனங்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன. அநேக சாட்சிகளை பகிர்ந்து வருகிறார்கள். உலக பெண்கள் தினம் மார்ச் 8 அன்று பெண்கள் தினமாக நமது பேராயத்தின் மூலம் லைட் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. அதில் நமது திருச்சபையில் இருந்து 3 பெண்கள் நமது குருசேகரம் சார்பில் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். இந்த பெண்கள் பேரணியில் 3 நாட்கள் நடைபெறும். நமது பேராயர் பால் பிரான்சிஸ் ஐயா அவர்கள் பொறுப்பேற்று முதலில் பங்கேற்ற விழா மகளிர் மாநாடுதான். நமது பேராயத்தின் மிக முக்கியமான முதுகெலும்பாக இருப்பவர்கள் பெண்கள் ஐக்கிய குழு என்று பெருமையுடன் சிறப்புரையாற்றினார்கள். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை திருக்கழிக்குன்றம் சேகரத்திற்குட்பட்ட கிராமங்களுக்கு சென்று திருச்சபையோடு இணைந்து சுவிசேஷம் அறிவித்து வருகிறோம். குறிப்பாக நரிக்குறவர் இருளல் மத்தியில் கிராம ஊழியம் செய்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை விண்ணப்ப ஆராதனை நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் 31/8/25 ஞாயிற்றுக்கிழமை நல்மேப்பர் ஆலயத்தில் பெண்கள் ஒடுக்க கூட்டம் நடைபெற்றது. துதிப்பாடல்கள் ஆரம்ப ஜெபத்துடன் ஆரம்பமானது. சிறு நாடகம் ஆத்துமநேசர் சூளைமித்தி என்ற தலைப்பில் சிறப்பாக நடித்தனர். நடனம், பட்டிமன்றம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் மூலம் சிறப்பித்தனர். இந்த வருடம் VBS 2025 ஆண்டின் தலைப்பு உமது அரசு வருக, மத்தேயு 6:10. இந்த VBS ஏப்ரல் 26 முதல் மே 3 வரை 8 நாட்கள் நடைபெற்றன. இதில் 20 ஆசிரியர்கள் மற்றும் 10க்கு மேற்பட்ட வாலண்டியர்ஸ் கலந்து கொண்டு ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றினார்கள். 180க்கு மேற்பட்ட பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். ஆயர் ரெவரண்ட் டாக்டர் மேனுவல் டைட்டஸ் அவர்கள் முதல் நாள் கொடியேற்றி ஆரம்பித்து வைத்தார். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு சிங்கிங் செக்ஷன், காமன் டிவோஷன், இண்டிவிஜுவல் கிளாஸஸ், மிஷனரி பயோகிராஃபி மற்றும் ஆசிரியர்களும் ஸ்கிட் மூலமாக பிள்ளைகளுக்கு எளிய முறையில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கற்றுக் கொடுக்கப்பட்டன. சிறப்பு நாட்களாக டே ஆஃப் கிவிங், இன்ஸ்பெக்ஷன் டே, லவ் ஃபீஸ்ட், சர்ச் ஃபீஸ்ட் என்று கொண்டாடப்பட்டது. கடைசி நாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இதில் ஆயர் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். பிள்ளைகள் கலை நிகழ்ச்சிகள் மூலம் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆசிரியர் சிறப்பு பாடல்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி இந்த VBS 2025 நிறைவு பெற்றது. ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 5 மணிக்கு இந்திய ஆராதனை நடைபெற்று வருகிறது. இதில் சுமார் 40 முதல் 50 நபர்கள் வரை கலந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிறு அன்று நமது சபையில் திருவிருந்து ஆராதனை சபை போதகரால் நடத்தப்படுகிறது. இதில் 15 குடும்பங்கள் நமது சபையில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டனர். ஆராதனை முடிந்தவுடன் தேநீர் மற்றும் ஸ்நாக்ஸ் கொடுக்கப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு அரிசி, பருப்பு, கோதுமை மாவு, ஆயில், சோப்பு வகைகள் வழங்கப்படுகிறது. வருட இறுதியில் கிறிஸ்துமஸ் வெகுமதி வழங்கப்பட்டது. ஆலய வழிபாட்டிற்கு அடிக்கடி சில இடைஞ்சல்கள் வெளியாட்களால் வரப்பெற்றமையால் ஆலயத்திற்கு ஏசி வைக்கலாம் என முடிவெடுக்கப்பட்டு ரூபாய் 7 லட்சம் செலவில் 2 ஏசி பொருத்தப்பட்டது. இதில் ஆலய நிதியாக ரூபாய் 1 லட்சம் செலவும்
மீதமுள்ள செலவுகள் சபை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கீழே பாரிஷ் ஹாலில் உள்ள டியூப் லைட்டுகள் மற்றும் ஃபேன் ஆகியவை பழுதடைந்த நிலையில் புதிதாக மாற்றப்பட்டன. இவை அனைத்து செலவுகளும் சபை மக்களால் ஏற்கப்பட்டன. சபைக்காக ஹிந்தி சர்வீஸ் மற்றும் தமிழ் சர்வீஸ் ஆராதனை நேரங்கள் கொண்ட 2 போர்டுகள் வாங்கப்பட்டது. சபையின் முன்னால் எரிந்து கொண்டிருக்கும் டிஜிட்டல் போர்டு மொத்தம் ரூபாய் 70,000 செலவில் போடப்பட்டது. இதில் ரூபாய் 60,000 நமது சபையை சாராத ஒரு குடும்பமும் மீதமுள்ள ரூபாய் 10,000 சபை விசுவாசிகளாலும் செலவு செய்யப்பட்டன. ரூபாய் 10,000 செலவில் 6 மைக்குகள் வாங்கப்பட்டன. இதற்கான செலவினம் பெண்கள் ஐக்கிய சங்கத்தால் வழங்கப்பட்டது. அலுவலக உபயோகத்திற்கு ஒரு கம்ப்யூட்டர் மற்றும் 2 டேபிள் ரூபாய் 36,000 செலவில் வாங்கப்பட்டது. இச்செலவினம் சபை விசுவாசிகளால் மேற்கொள்ளப்பட்டது. ரூபாய் 6,000 செலவில் கண்டென்சர் மைக் வாங்கப்பட்டது. இது ஒரு குடும்பத்தினர் கொடுத்து உதவினர். திருக்கழுக்குன்றம் கருமாரப்பாக்கத்தில் நாம் கட்டிக் கொடுத்த ஆலயத்தை சுற்றி காம்பவுண்ட் சுவர் ரூபாய் 2,35,000 செலவில் அமைத்து கொடுக்கப்பட்டது. இதில் ரூபாய் 1,00,000 நமது சபையை சாராத குடும்பத்தினரும் மீதமுள்ள 1,35,000 சபை மக்களாலும் வழங்கப்பட்டது. ஆலய தலைவர்கள் CSI பிரதம பேராயர் மாமரை திரு அறிவர் கே. ரூபன் மார்க் அவர்கள், சென்னை பேராயத்தின் பேராயர் ரைட் ரெவரண்ட் A. பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்கள், CSI வேளச்சேரி தரமணி குருசேகரத்தின் ஆயர் மற்றும் சேகர தலைவர் அருள் திரு அறிவர் V. பால் பிர்லா அவர்கள், செயலர் திரு S. சாம்வேல் அவர்கள், பொருளர் திரு R. ராபின் தாமஸ் அவர்கள், நமது சபையின் சேகரக்குழு அங்கத்தினர்கள் திரு R. A. கோல்சன் மற்றும் செல்வி R. ஜெனிஷா. சபையின் வளர்ச்சிக்காக இதுவரை செய்த உதவிக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் இத்திருச்சபை வளர்ந்து தனி யூனிட்டாக செயல்படுவதற்கு சபையார் ஊக்கமாக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.